திருப்பாவை ஆறாம் பாடல். புள்ளும் சிலம்பினகான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. புள்ளும் சிலம்பினகான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ள சகடம் கலக்களிய காலோச்சி வெள்ளை தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல வெழுந்து அரி என்ற பேரரவம் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் என்பாவாய். உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். பெண்ணே, இக்காலை நேரத்தில் பறவைகளும் தம் இரையை தேடுவதற்காக எழுந்து ஆரவாரம் செய்கின்றன. பறவைகளுக்கு மன்னனான கருடனை ஊர்தியாக கொண்ட இறைவனின் கோயிலின் சந்நிதியில் மக்களை அழைப்பதற்காக ஊதப்படும் வெண்மையான சங்கின் பேரொலியை நீ கேட்கவில்லையோ? எழுந்திருப்பாயாக. பேயான பூதனை என்பவளின் கொங்கையில் தடவியிருந்த நஞ்சை அவளது உயிருடன் குடித்து அவளை இறக்கும்படி செய்தவன். வஞ்சகமாக வந்த வண்டியான சகடாசுரனை கட்டுக்குலையும்படி காலால் உதைத்தவன். திருப்பார்கடலில் ஆதிசேடன் என்ற பாம்பின் மீது அரிதுயில் கொண்டவன். உலகங்கள் யாவும் தோன்ற காரணமானவன். அத்தகைய பெருமானை முனிவரும் யோகிகளும் தம் உள்ளத்தில் எண்ணி பதற்றம் இல்லாமல் எழுந்து ஹரி ஹரி என்று கூறுகின்றனர். அந்த ஒலியானது எம் உள்ளத்தில் புகுந்து குளிரச் செய்தது. இனியேனும் நீ எழுந்திருப்பாயாக. மானே. திருவெம்பாவை ஆறாம் பாடல். மானே, நீ நென்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நாணாமே. போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவிரியான். தானே வந்தெம்மை தலையெழித்து ஆட்கொண்டருளும் வான்வார்கழல் பாடி வந்தோர் குன்வாய் திறவாய். ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய். ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய். பெண்ணே, நீ நேற்று உங்களை நாளை என்று நானே வந்து துயில் எழுப்புவேன் என்று கூறினாய். ஆனால் இன்று நாங்கள் வந்து உன்னை துயில் எழுப்பியும் தூங்கிக் கொண்டிருக்கின்றாய். உனக்கு இன்னும் பொழுது விடியவில்லையோ? வானும் மண்ணும் அறிய முடியாத பெருமாள் தானே வலிய வந்து அருள் பாலிக்கின்றான். அவனுடைய திருவடிகளை பாடி வரும்போது நீ வாய் திறந்து ஒன்றும் சொல்லாமல் உறங்குகிறாய். இது உனக்கு பொருந்துமா? நமக்கும் பிறருக்கும் தலைவனான சிவனை நீ பாடியபடி வருவாயாக. திருச்சிற்றம்பலம்.